இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் சிஎம் சார் வாயத்திறங்க ஸ்டிக்கரை போட்டு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு வாய திறந்தப்புறம் நின்னாரா கொஞ்ச நேரமாவது? மனுஷன் அங்க பேசும்போது ஒரு ஒரு வார்த்தையும் அவர் டேட்டாவோட பேசுறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். டேட்டாவோட பேசும்போது நீங்க அமைதி காத்து அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு நீங்க பதில் கொடுக்கலாம். உங்க நேரம் வரும்போது நீங்க பதில் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு தான் அந்த பொறுமையே கிடையாது. இன்னொன்னு பொறுமை இல்ல, எங்க உண்மைகள் ஒண்ணு ஒண்ணா வெளியே வந்துரும்ன்ற பயத்துல இதுக்கு மேல இங்க இருந்தா தாங்காது அப்படின்னு பின்னங்கால் பெடரியில் அடிக்கிற அளவுக்கு செருப்பு கூட போட்டாரான்னு தெரியல, அச்சு பிடிச்சு ஓடிட்டாரு. நேத்து இப்படிதான் ஓடினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்னடான்னு பார்த்தா 2 ஆயிடுச்சு. அவர் ஒரு ஸ்பீச் சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத்துடன் அவை முடிகிறது அப்படின்னு சபாநாயகர் சொல்லி முடிக்க கூட இல்ல. ராஜ்மோகன் அவர்கள் எழுந்துட்டு கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனா இவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காரு, கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவர் சபாநாயகர் சொல்றாரு. இவங்க காதலே வாங்கிக்கலாம், முடிஞ்சு அவ்வளவு அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட் என்னன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பசிச்சு ஓடிட்டார். இன்னைக்கு என்ன சொல்றாரு, வெளியே வந்து மீட்டிங்ல நாங்க வந்து வீட்டுக்கு போய் பார்த்தோம். எப்படி? நான் வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தேன். அப்ப அதுல வந்து இவரோட ஸ்பீச் போயிட்டு இருக்கு, மினிஸ்டரோட ஸ்பீச் போயிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன ஒரு போய் மக்கள் எல்லாம் உட்காந்து இப்ப சட்டசபை நேரலையை பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கட்சியில மாதிரி உங்களுடைய மட்டும் போட்டுட்டு எதிர்கட்சி பேசும்போது ஆஃப் பண்ணி வைக்கிற கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம். எல்லாத்தையும் டோட்டலா 24/7 நாங்க என்ன நடக்குதுன்றத ஒண்ணு விடாம இங்க காட்டணும்ன்றதுதான் அவங்களோட வேலையே. அன்னைக்கு சரி அங்க நடக்கிற கேவலமான சில விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் விடுவாங்க, இது மக்களுக்கு போய் சேர வேணாம், இது ஒரு தவறான ஒரு உதாரணமா இருக்கக்கூடாது, அது கட்டானது எனக்கு சந்தோஷம். ஆனா அதுக்கு கல்வித்துறை அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கும் தெரியாது, ஏன் கட் பண்ணாங்க, நாங்க இதுக்கு மேல அது நடக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னவங்க ஆன்சருக்கு இன்னைக்கு வெயிட் பண்ணிருக்கணும். தைரியமான தில்லான ஆளா இருந்தா எதிர்கட்சி தலைவரா நின்னு அங்க பதில் சொல்ல வேண்டியது தானே. அவர் பார்ட்டி ஃபண்ட்னு வாய திறந்தாரா இல்லையா? ஐயோ எங்க இருந்து வந்தது? இந்த எல்லாருமே ஒட்டுமொத்தமா எழுந்து நின்ட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒட்டுமொத்தமா திமுக ஒரு நல்லவங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ஃபண்டுன்றது ஏன் உங்களுக்கு எரியுது? அங்கதான் அமுக்கினி கோழி மாதிரி இன்னும் மற்றும் பலர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல வாங்குறவங்க கூட. அப்படியே நீங்க உட்காந்துருக்கலாம்ல. தேவையில்லாம ஏன் எழுந்து நின்று இது பண்ணீங்க? ப்ரூஃப் இருக்கணும். அப்ப நீங்க நேற்று சோஃபா மாடல் சொல்லும்போது சபாநாயகர் கேட்டாரா இல்லையா ப்ரூஃப்? நீங்க மட்டும் ப்ரூஃப் இல்லாம சோஃபா மாடல் சொல்லலாம், நாங்க சொல்லக்கூடாதா? இத்தனைக்கும் ப்ரூஃப் இல்லாமலாம் இவங்க பேசுறாங்க. பார்ட்டி ஃபண்ட் நீங்க எத்தனை விஷயத்துல வாங்குனீங்க? கல்வித்துறையில வாங்குறீங்க, டாஸ்மாக்ல வாங்குறீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லா துறையிலும் நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அம்பலமாயிட்டு இருக்கு. துறை அந்தந்த துறை சார்ந்தவங்க வந்து ஒப்பிச்சுட்டு இருக்காங்களே மீடியா முன்னாடி. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் கூடி சீக்கிரம் அதுவும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இவர் என்ன பேசுவாரு பார்ப்போம். உள்ள உட்காந்து பதில் சொல்ல தெரியல. 3 நாள் நீங்க பண்ண கூத்த தான் நாங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கோம்ல. ஒருத்தர் மாக் பண்ணி அங்க இருக்கிறவங்களை ஆணை காட்டி பேசினாரா பெண்ணை காட்டி பேசினாரான்னு தெரியல. ஆனா அந்த திமுக எம்எல்ஏவா எம்பியான்னு தெரியல. பெண்ணையோ ஆணையோ பெண்ணை காட்டியிருந்தாருன்னா அவ்வளவுதான். அசிங்கமா ஒரு வேலையை காட்டினார் இல்ல, அதுக்கு கூட சபாநாயகர் கண்டனம் சொன்னார்ல, நேரலை போயிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, கேவலமா பண்ணாதீங்கன்னு. இவ்வளவு நடந்தும் உங்களுக்கு ஏன் எரியுது? இவ்வளவு நடந்தும் உங்களுக்கு வந்து யோசிக்கவே தோணல. இன்னைக்கு நீங்க வெளிநடப்பு செய்றீங்க, எதிர்கட்சி தலைவரா போய் போங்க உட்காந்துட்டீங்க, மக்களின் சார்பா தானே அப்ப நீங்க பேச போறீங்க. இப்ப மக்களின் சார்பா நீங்க பேச போல, உங்களுக்கு வலிச்சா நீங்க எழுந்து போயிடுவீங்க. மக்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட போறது கிடையாது.